ஓம் நம சிவாய. பொன்னால் செய்த கொம்பணி பூட்டிய 1000 பசுக்களை தானம் செய்தவன் தேவலோகத்திலும் புகழ்ந்து பேசத்தக்க சிறந்த கதியை அடைவான். பொன் முதலியவற்றால் நன்றாக அலங்கரித்த காராம் பசுவை கன்றுடன் தானம் செய்தவன் தான் விரும்பிய இஷ்ட சித்திகளையெல்லாம் அடைவான். ஒருவன் கோதானம் செய்த பசுவானது அத்தானவானையும் அவன் சந்ததியில் வரும் 7 தலைமுறையாரையும் தனக்குள்ள ரோமம் ஒன்றிற்கு 1 வருஷம் தேவ பதவியில் இருத்த வல்லதாகும். பொன்னால் கொம்பும் வெண்கலத்தால் தேகமும் விலை உயர்ந்த வஸ்திரமும் தட்சிணையும் வைத்து சத்பிராமணனுக்கு தத்தம் செய்தவன் வசுலோகத்தை சுலபமாக அடைவான். தமது வினைக்கு ஏற்ப அந்தகாரமான நரகத்தில் விழுந்து பரிதவிப்பவனுக்கு சமுத்திரத்தை தாண்ட ஓடம் பயன்படுவது போல கோதானமே அவனை கஷ்டத்திலிருந்து கரையேற்றத்தக்கது. கன்னிகாதானம் செய்தவனும் நானாவித திரவியங்களை தானம் செய்தவனும் இந்திரலோகத்தை அடைவார்கள். எல்லா பொருள்களும் நிறைந்துள்ள வீடு முதலியவற்றை வேத பாரகனாகிய வேதியனுக்கு தானம் செய்தவன் நித்தியமான சத்பதவி அடைவான். எருதுகளை தானம் செய்தவனும் குதிரை முதலியவற்றை தானம் செய்தவனும் விசுலோகத்தை அடைவார்கள். வெள்ளி பொன் முதலியவற்றை தானம் செய்வோருக்கு ஸ்வர்க்க பதவி உண்டாகும் என்று சொல்கிறார்கள். குடைகளை தானம் செய்தோருக்கு நல்ல வீடு கிடைக்கும். பாதரட்சை முதலியவற்றை தானம் செய்தவர்களுக்கு விசேஷமான வாகனங்கள் கிடைக்கும். வஸ்திர தானம் செய்தவன் நல்ல அழகினை அடைவான். கந்த தானம் செய்தவன் திவ்ய தேகத்தை அடைவான். புஷ்பம் பழம் முதலியவற்றோடு கூடிய விருட்சத்தை வேதியனுக்கு தானம் செய்தவன் நல்ல வீட்டையும் மங்கையையும் செல்வத்தையும் பெறுவான். பக்ஷியம் அன்னம் பானம் முதலியவற்றை தானம் செய்தவன் இச்சித்த ரசங்களையெல்லாம் அடைவான். யாத்திரை வசமாக வந்தவர்களுக்கு தங்கியிருக்க இடம் கொடுத்தல், மறைவு கட்டி கொடுத்தல் முதலியவற்றை செய்தவன் மறுபிறவியில் விசேஷமான போக பாக்கியங்களை அடைவான். புஷ்பமாலை, சந்தனம், சுண்ணப்பொடி முதலியவற்றை தானம் செய்தவனும் மகா ஆரோக்கியர்களாகிய நல்ல ரூபத்துடன் அரசனை போன்ற சம்பத்தை அடைவான். தானியங்களை நிரம்பக் கொண்டதாய் பாத்திரங்கள் நிறைந்த ஒரு வீட்டை உத்தம வேதியனுக்கு தானம் செய்தவன் நல்ல உத்தியான வனத்திற்கு சமமான சிறந்த மாளிகையை அடைவான். மெத்தை, தலையணை, திண்டு முதலியவற்றுடன் கூடிய கட்டிலை தானம் செய்தவன் ரூபவதியும் புத்திரவதியுமாகிய மனைவியை பிரயத்தனமின்றி பெறுவான் என்று கூறினார். சனத்குமார முனிவரை பார்த்து வியாசர் கேட்டார். சுவாமி, அடியேன் அறிந்து கொள்ளும்படி சிறந்த தானங்களை பற்றி சொன்னீர்கள். ஆயினும் இவற்றில் முக்கியமாக அனுஷ்டிக்க வேண்டிய தானங்கள் எவையோ அவற்றை தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று வியாசர் கேட்கவே சனத்குமார முனிவர் கூறலானார். வியாசரே, சகல பிராணிகளுக்கும் துன்பம் உண்டாயிருக்கும் போது அபயம் கொடுத்து அருள் புரிவதும், தன்னை வந்து யாசித்தவனுடைய விருப்பத்தை அறிந்து அவன் விரும்பிய பொருளை அவனுக்கு தானம் செய்வதும், தானம் செய்தவனுக்கு துணையாக நின்று அவனுக்கு உதவி செய்தலுமாகிய இவையே சிறந்தவை. இன்னும் கேளும். மதிவானரே, ஸ்வர்ணதானம், கோதானம், பூதானம், கன்னிகாதானம் என்று சொல்லப்பட்டவை ஒருவன் செய்த பாவங்களை விலக்கத்தக்கவை. இந்த தானங்களை சத்புருஷருக்கு செய்யும் பட்சத்தில் அதி கஷ்டமான நரகத்திலிருந்து நீங்குவான். உலகத்தில் சிறந்த பொருளையாவது தன் வீட்டில் உள்ளவற்றில் சிறந்ததாக மதித்திருக்கும் பொருளையாவது குணவானுக்கு தானம் செய்தால் அழியாத பதவி கிடைக்கும். வாங்குவோனுக்கு விருப்பமான பொருளை அடைந்து இகலோகத்திலும் பரலோகத்திலும் சகல பூதங்களுக்கும் பிரியமானவன் ஆவான்.
யாசியாதவனும் தேகாபிமானம் விடுத்தவனும் தரித்திரனுமாகிய யாசகனுக்கு சக்தியானுசாரம் பூஜை செய்து உதவி செய்யாதவன் நர அதமனும் மகாபாவியும் ஆவான். சத்ருவாக இருந்தாலும் தன்னை காக்க வேண்டும் என்று சரணடைந்தவனை அந்த ஆபத்து வேளையில் ஆதரிப்பவனே புருஷன் என்று உலகில் சொல்லப்படுவான். ஓம் நம சிவாய.